ஓகே. இதுல பின்னணியாக நாங்க பார்த்து கொண்டு வரோம் பழைய யாப்புல இருந்த குறைபாடுகள். அடுத்தது இலங்கைக்கு வந்து சுதந்திரம் தேவை அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. என்னன்னா நம்ம இதுவரைக்கும் பிரித்தானியாக்குள்ளேயே இருந்துட்டோம். இந்தியா போன்ற நாடுகள்லாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டு நம்ம முழுமையாக சுதந்திரம் அடையணும்னு நினைச்சாங்க. இதுக்கு பிறகு நம்ம ஹோமரை கழகத்துக்கெல்லாம் நம்முடைய நீதித்துறை அதிகாரம் கொடுக்க கூடாது. ஏன் இலங்கையில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நீதி செலுத்த தெரியாதவங்களா அப்படின்னு நினைச்சாங்க. நாங்க எங்கட நாட்டை நாங்க நினைச்ச மாதிரி ஆளணும் என்று சொன்னா எங்கட நாட்டு மக்கள்ற கலாச்சாரம் பின்னணி அவங்க எப்படி யோசிப்பாங்க நமக்கு தான் தெரியும். அப்படின்னு நினைச்சாங்க. அடுத்தது எங்கேயோ இருந்து ஒரு ஆள் வந்து நமக்கு சொல்லித் தர தேவையில்லை, நம்ம நாட்டை நம்மளே ஆளலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவ இப்படி சரியா இதை நாங்க ஒழிக்கணும், புதிய ஆப்பு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இப்ப அந்த வகையில தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, சோல்பெரி அரசியல் யாப்பு இருக்கும் போதே, சோல்பெரி அரசியல் யாப்பு நடைமுறையில் இருக்கக்குள்ளே பாருங்க, இந்த வரலாறை பாருங்க. இலங்கையர்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அந்த விஷயத்துல 1957 11 மாசம் 2 பாருங்க, 2 அரசியலமைப்பு திருத்தத்திற்காக ஒன்றிணைந்த பாராளுமன்ற செயற்குழு 1959 2/6 ஒரு உடன்பாட்டிற்கு வந்தது. எனினும் 1959 எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக்க படுகொலை செய்யப்பட்டதன் காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இப்ப 1957 என்ன செய்யறாங்க, அந்த டைம்ல வந்த அரசாங்கம் இதை மாத்தணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. சரியா, முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக்க கொலை செய்யப்பட்டாரு, படுகொலை செய்யப்பட்டாரு. அதோட அந்த முயற்சியை விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு 1965 கணவன் மரணிச்சிட்டாரே, அத அத காட்டி அவ மனைவி எலெக்ஷன்ல நிக்கிறா. அப்ப அதை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பரிதாபப்பட்டு அவக்கு ஓட் போடுறாங்க. போட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, சரியா, 1965 ஆட்சிக்கு வந்து ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம். சரியா, இது மனைவி கேட்கல இந்த டைம்ல. அந்த டைம்ல ஐக்கிய தேசிய கட்சி வராங்க, வந்து யாப்ப மாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா அதுவும் கைவிடப்படுது. அதுக்கு பிறகுதான் சில கூட்டணி அரசாங்கம் சேர்ந்து, அந்த தனி ஒரு கட்சி இல்லாம ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதே போல லங்கா சமஜமாஜ கட்சி, அப்படி சில கட்சிகள் சேர்ந்து ஐக்கிய முன்னணி அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் சேர்ந்து ஐக்கிய முன்னணி பேர் வச்சு கட்டும் ஒரு பிரச்சாரம் செஞ்சு, அதுலதான் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க பிளேன் பண்ணி இறக்குறாங்க. ஏன் அப்படின்னா எஸ்டபிள்யூஆர் பண்டார் நாயக்க கொலை செய்யப்பட்டாரு. அப்ப அது ஒரு மக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவட மனைவிய எலெக்ஷன்ல இறக்கி கணவன் பரிதாப பேச்சுக்களை பேசி ஒட்டுமொத்த மக்களோட கவனத்தை திசை திருப்பினாங்க. அந்த வகையில 1970 மே மாதத்துல நடந்த பொது தேர்தல்ல கிட்டத்தட்ட 151 116 ஆசனங்களை பெற்றாங்க. அப்படின்னா 3/2 பெரும்பான்மை அப்படி பெற்று இவன் ஆட்சி அமைக்கிறா. ஒரு யாப்ப மாத்திருந்த எத்தனை பெரும்பான்மை தேவை? 3/2 பெரும்பான்மை தேவை. ஸ்ரீமாவோ பண்டார நாயக்க ஆட்சிக்கு வந்த உடனே அதை ஈஸியா எடுத்துக்கொண்டா. எனவே உடனடியாக அவ செஞ்ச முதலாவது வேலை யாப்ப மாத்தி எழுதினது. சோல்பெரி அரசியல் யாப்புல சிறுபான்மையர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் 3/2 பெரும்பான்மை மூலம் யாப்ப மாத்தணும் ஏற்பாடை எழுதினாங்க. அதை நாங்க சிறுபான்மை காப்பீட்டிலே பார்த்திருக்கிறோம். ஆனா அவங்க செஞ்ச பிழைன்னு என்று சொன்னா, அவங்க யோசிக்கல ஒரு வேளை 3/2 பெரும்பான்மையை அவங்க லேசா எடுக்கலாம், அதையும் குறுகிய காலத்துல எடுக்கலாம், அவங்க யோசிக்கல. அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க, அப்படி நடக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா இவன் 3/2 பெரும்பான்மையை எடுத்த உடனே அவ உடனடியாக யாப்பு மாத்த ஆரம்பிச்சா. அதனாலதான் பச்சை பிழையாக, சரியா, அந்த யாப்பு எழுதினாங்க. முதலாம் குடியரசு அரசியல் யாப்புல அவ்வளவு பிழை இருந்துச்சு. ஏன்னா முதலாக இளைஞர்கள் எழுதின யாப்பு அது. ஆனா அவங்களோட மனோ இச்சைக்கு அமைவாக தண்ட மதத்தை முன்னுரிமைப்படுத்தி தண்ட மொழியை முன்னுரிமைப்படுத்தி ஒரு நீதியற்ற முறையில அந்த யாப்பை அவங்க எழுதினாங்க. அந்த யாப்பை எழுதினவங்க நீதியானவர்களாக இருக்கவில்லை. இதன் காரணமாக அந்த யாப்பு நிறைய பிளர்ந்துச்சு. அதனாலதான் உடனடியாக 6 வருஷத்திலேயே அந்த யாப்பை அள்ளி எரிஞ்சிட்டு 1978 2ஆம் குடியரசு அப்ப கொண்டு வந்தாங்க. விளங்கிட்டா? அப்ப அதுலதான் இவங்க ஒரு இடத்துல அந்த ஸ்ரீமாவ பண்டார் நாயக் என்ன செய்யறா, ஒரு ஒரு இடம் உண்டு, அதாவது கொல்டின் ஆர் டி சில்வாட தலைமையில
நவரங்ககளா மண்டபம் ஒரு மண்டபம் நினைக்கிறேன். அந்த மண்டபத்துல அமர்ந்து அந்த யாப்பை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதான் பாருங்க, இந்த டியூட்டரை ப்ரொஃபைல பாருங்க, இந்த முன்னுக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல பாருங்க. இதுதான் அந்த யாப்லாம் எழுதி அந்த யாப்பை வெளியிட்ட அந்த நிகழ்வு தான் இது. என்ன நிக்கிறது ஸ்ரீமாவ பண்டார நாயக்கு. அதுக்கு முன்னால என்ன நிக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த யாப்பை எழுதினாங்க. அப்ப இப்படி உடனடியாக இந்த யாப்பு எழுதப்படுது. கொல்டின் ஆர்வி சில்வாட தலைமையில் எழுதப்படுது. இவட சிந்தனை வந்து சோசியலிச சிந்தனை. சோசியலிச சிந்தனை என்ன சொல்லுது? தனியார் முதலீடுங்கிறது இல்ல. தனியா ஒரு மனுஷன் நினைச்சா நினைச்ச மாதிரி உழைச்சிட்டு அவரு முன்னேறி போறது, தொழிலாளிகளை சுரண்டுறது, அந்த கூத்தெல்லாம் இங்க இல்ல இந்த மாதிரி சொன்னாங்க. இதுல நீங்க பின்னணியை புரிஞ்சு கொள்ளணும். ஆரம்பத்துல போல்ஃப்ரூக் கமரன் அரசியல் யாப்பும் முழுக்க முழுக்க முதலாளித்துவ சிந்தனையை வச்சு அதை கொடுத்தாங்க. அந்த நேரத்துல தான் ஆங்கில கல்வி அந்தந்த விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. அதோட ஆஹ் என்ன திறந்த சந்தை பொருளாதாரம், தோட்ட தொழில் அதெல்லாம் கொடுத்த உடனே இலங்கையில படிச்சவங்க, அதே போல ஒரு மிடில் ஈஸ்ட் ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க உருவாகுறாங்க. இப்படி உருவாகின காலப்பகுதியில தான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் படிச்சாங்க. அங்க படிச்சுட்டு வந்தவங்கல்ல சோசியலிச சிந்தனையை கொஞ்சம் பேர் கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து யுவசிங்க எல்லாம் வருவாரு. இவங்க எல்லாரும் சோசியலிச சிந்தனையை பரப்பினாங்க. அப்படின்னா என்ன? சமத்துவம், முதலாளி தொழிலாளிங்கிற வேறுபாட்டை உடைக்கணும், அரசு தொழில் செஞ்சு அரசு சம்பாதிச்சு அதை எல்லாருக்கும் சமனா பிரிச்சு கொடுக்கணும், இப்படிங்கிற சிந்தனை அங்க ரஷ்யாவுல வடகொரியாவுல எல்லாம் ஃபேமஸா இருந்துச்சு. லெனின், அதே போல என்ன ஃபிடல் காஸ்ட்ரோ, அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் யார் சே குவாரா, கால் மார்க்ஸ், இப்படி போன்ற ஆட்கள் எல்லாம் அதுல மும்முரமாக இருந்தாங்க. இந்த சிந்தனையை இலங்கையிலேயே கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு குரல் இருக்குல்ல. இவங்க எவ்வளவுதான் ஆக்களை சேர்த்து வச்சிருந்தாலும் பிரித்தானியர்கள் பிளேன் போட்டு இவங்களை அடக்கி 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 வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு இந்த சொல்லி எந்த ஒரு ஆஹ் வாய்ப்பையும் கொடுக்கல. சரியா? அழகான முறைக்கு அதை அடக்கி வச்சிருந்தாங்க. சரிங்க. சரி, இவங்க அதை அடக்கி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. யாருக்கு? இந்த குணசிங்க ஆக்களுக்கு. அப்ப அந்த டைம்ல தான் சர்வஜன வாக்குரிமை இலங்கை தலைவர்கள் எதிர்ப்பாங்க. குணசிங்க அதுக்கு ஆதரவா பேசுவாரு. ஏன் அவர் பேசினாருன்னா சோசியலிச சிந்தனை, சமத்துவங்க சிந்தனை அவருக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன, தற்காலிக மணிங்க எல்லாம் கொடுத்து டொனமூரை கொடுக்குறாங்க. டொனமூர்லையும் கூட அந்த சோசியலிசவாதிகளுக்கு பெருசா ஒரு இடம் இருக்கல. அவங்களும் தாராளவாதிகள், பிரித்தானியர்களும் தாராளவாதிகள்ங்கிறதால இலங்கையில் இருக்கிற தாராள சிந்தனை உள்ளவங்களுக்கே அந்த பெரும்பான்மையான ஆட்சிகளை கொடுத்து அப்படி இப்படியே போயிட்டு, அடுத்தது இந்த தொழிலாளர் கட்சியை அமுக்கிறதுக்காகத்தான் குறிப்பா டொனமுறை கொண்டு வந்தாங்க. ஏன் அவங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, இந்தியாவுல ரஷ்யாவுல எல்லாம் புரட்சி நடந்து கொண்டிருக்குது, இவங்க கிளந்தெழுந்து நமக்கு எதிராக வந்திருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் டொனமூர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சோல்பெரி அரசியல் யாப்பையும் கொண்டு வந்தது அதான் காரணம், இவங்கள வளர விடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அவங்க எவ்வளவு அடக்கி வச்சிருந்தாலும் முதலாம் குடியரசு யாப்புல அவங்களுக்கு அவங்களோட கைக்கு என்ன நடந்துச்சு? வந்துச்சு, அந்த அதிகாரம் வந்துச்சு. உலகம் பிள்ளைகள், உலகம் அப்படித்தான். சரியா? இறைவன் என்ன செய்வான்? அந்த ஆட்சி திருக்குறள் ஒரு வசனம் கொண்டு வரும். அதாவது யுதாவிலுகா அலின்னாஸ், அதாவது இந்த காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியில நாங்க சுழட்ட விடுறோம் அப்படின்ட்டு. அதாவது இங்க சொல்லுவாங்களே ஒரு இதுலயும் வாழ்க்கைங்கிற ஒரு வட்டம், இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்லாம் சொல்லுவாங்களே. அதாவது மாறி மாறி நடக்கும் இந்த உலகத்துல. அப்படித்தான் ஒரு கஷ்டப்படுவார் ஒரு ஆள், கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி நல்ல ஒரு பிசினஸ் ஆகி பணக்காரன் ஆவாரு. அவரோட புள்ள என்ன செய்வான்? அந்த பணக்கார இதிலே வளர்றதெல்லாம் அவனுக்கு காசுல மதிப்பு தெரியாது. அவன் பெருசா அந்த காசை வீணாக்குவான். அதுக்கு பிறகு அவனுக்கு பிறகுற மகன் ஏழை ஆயிடுவான். திருப்பி அவன் கஷ்டப்பட்டு பணக்காரன் ஆகுவான். அவன் மகன் அதை ஊதாரித்தனம் செலவழிப்பான். அவன் மகன் ஏழையாகும். இப்படி அந்த சுழற்சி மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். இதே போலதான் இப்னுல் ஹல்தூன்ங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாரு, ஹிஸ்டரிங்கிறது வரலாறு தன்னைத்தானே மீட்டிக்கொள்ளும் சொல்லுவாரு. ஆரம்பத்துல ஒன்று நடக்கும், அதே போல கொஞ்ச காலத்துக்கு ஒரு அதே மாதிரி இன்னொன்று நடக்கும். நாங்க இலங்கை மன்னர்களோட விஷயங்கள்லாம் படிப்போம். ஆரம்பத்துல அவங்க மன்னர்களோட சிஸ்டம் இருக்கும், அதுக்கு பிறகு அது அப்படி வந்து வேற மாதிரி மாறும், திரும்ப பழைய மாதிரி மாறும், அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆரம்பத்துல சோசியலிச இடம் கிடைக்கல, அப்படியோ வந்து இங்க கிடைக்குது. சரியா? இவங்க வருவாங்க, அதுக்கு பிறகு தாராளவாதிகளுக்கு மாறும்.
அப்படியே போகும். இப்ப கூட என்ன நடந்துச்சு, அனுரகுமார திசாநாயக்கோட சிந்தனை கொஞ்சம் ஓரளவுக்கு சோசியலிஸ்ட் சிந்தனை மாறுதான். அவங்க எல்லாரும் ஜேவிபி, சரியா. அப்ப அதுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு பாருங்க. அதுக்கு முன்னுக்கு மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க அவங்க இருந்து அப்படியும் திரும்ப இப்படி கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி நாங்க போல் புருகாமில் ஆரம்பிச்சு கடைசியா முதலாம் குடியரசு யாப்புல சோசியலிசவாதத்துக்கு போனுச்சோ, அதுக்கு இரண்டாம் குடியரசு யாப்புல ஆரம்பிச்சு அப்படியோ இப்ப என்ன செஞ்சு திரும்ப சோசியலிசவாது போய் இப்படித்தான் அரசியல்ங்கிறது தான் உலகங்கிறது தான். ஒரு வரலாறு நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அப்படி மாறி மாறி வரும். அதனாலதான் சொல்லுவாங்க நம்ம லைஃப்லயே அப்படிதான். நீங்க கஷ்டத்துல இன்றைக்கு இருக்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா எப்பயுமே அப்படி இருக்காது. ஒரு சந்தோஷம் உங்களுக்கு மாறி வரும், சரியா. திரும்ப சந்தோஷத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா அதுவும் எப்பயும் இருக்காது. உங்களுக்கு திரும்ப ஒரு கவலை வரும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு அரசர் என்ன செஞ்சாராம், எல்லா பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு சொன்னாராம், நீங்க எனக்கு ஒரு வார்த்தை எழுதி தரணும். அதை நான் பார்க்கும்போது கவலையில இருந்து பார்க்கும்போது சந்தோஷப்படணும், சந்தோஷ டைம்ல பார்க்கும்போது கவலைப்படணும்னு சொன்னாராம். அதாவது எப்படின்னு சொன்னா, கவலையில இருக்கும் போது நான் அதை பார்த்தேன்டா எனக்கு கவலை போயிடணும், ஒரு ஒரு அளவுக்கு நான் நடுநிலைமைக்கு வந்துடணும். அதே நேரம் ஓவர் பெருமை டைம்ல நான் அதை பார்த்தேன்னா திரும்ப நடுநிலைமைக்கு வந்துடணும், சரியா அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா ஓவர கஷ்டத்துல நான் தோண்டு போய் கூடாது, ஓவர் சந்தோஷத்துல நான் தலைக்கணம் பிடிச்சி இதையும் கூடாது. ஏன்னா ரெண்டும் ஆபத்து. அதை அந்த அரசர் விளங்கி வச்சிருந்தாரு. அப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், எழுதிட்டு வரவங்க பரிசுன்னு சொன்னாங்களாம். அப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதிட்டு வந்தாங்களாம். அப்ப ஒருவர் வந்து ஆஹ் ஒரு விஷயம் ஒன்று எழுதி கொடுத்தாராம். அதுக்கு தான் மன பரிசு கொடுத்தாராம். அது என்னன்னு சொன்னா, சின்ன ஒரு வார்த்தை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப மனது கஷ்டமான நேரத்துல அதை பார்த்தா, ஓகே இதுவும் கடந்து போயிடும், இது நிலையானது இல்ல, இதை நீ கடந்து போயிடுவாயின்னு அவருக்கு விளங்கும். ஒவ்வொரு சந்தோஷத்துல பார்த்தா ஓகே இதுவும் கடந்து போகும், இதுவும் நிலையானது இல்ல, அவருக்கு அது விளங்கும். இதே போல நம்மளோட லைஃப். இன்றைக்கு நாங்க கஷ்டத்துல இருப்போம், ஏதோ ஒரு கஷ்டம், இழப்புகள், மரணங்கள், அதே போல என்ன பல விஷயங்கள். ஆனா அது தொடர்ந்து இருக்காது. இன்றைக்கு எப்படி நாங்க இரவுல இருக்கிறோம், நாளைக்கு வந்து சூரியன் உதிக்கும் தானே கட்டாயம், பகல் பொழுது வரும் தானே, அது சுவர். அதே போலதான் எங்களோட வாழ்க்கை இன்றைக்கு இருளா இருக்கலாம், நாளைக்கு இங்கு சூரியன் உதிக்கும் நம்மளோட வாழ்க்கையில, சரி. அப்ப அந்த நம்பிக்கை உடைக்கணும். ஓகே நம்மளோட வாழ்க்கை மாறும், நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு. அது திருக்குறள்ல ஒரு வசனம் வரும், இன்னும் ஆள் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது, கஷ்டத்துக்கு பின்னால இலகு ஒன்று ஒன்று வரும் அப்படின்ட்டு. ஆஹ் அப்ப இது நாங்க லைஃப் வாழ்க்கைக்கான ஒரு பாடம் தான். கஷ்டத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணும், துவண்டு சிலவங்க தற்கொலை செய்யறது, குறிப்பா படிக்கிறார்கள். ஆஹ் என்ன உலகத்துல இந்த ஏலவல் எக்ஸாம்ல சின்ன விஷயங்கள் நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அதிக மதிப்பு கொடுத்துட்டோம். அதனாலதான் நிறைய பேர் 7A 2B எடுத்தா ஓலவல்ல தற்கொலை செய்யறது, 2AB எடுத்தா தற்கொலை செய்யறது. உலகம்ங்கிறது இப்ப அது இல்லை, உலகம் ஃபுல்லா மாறிட்டு இன்னைக்கு வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. இது கிடைக்காடி இன்னொன்று, அது கிடைக்காடி இன்னொன்று. இப்பயே நாங்க மனசு எல்லாத்தையும் தயார்படுத்தி வச்சுக்கொள்ளணும். நாங்க எதிர்பார்க்கிறோம், அதுக்கு ட்ரை பண்றோம். ஆஹ் என்ன எழுதியிருக்கிற விதியில அது நடக்கும், சரியா. அது கிடைக்கலையா, ஓகே பிரச்சனை இல்லை. உலகத்துல இது மட்டும் இல்ல, அதை விட சிறந்த நல்ல வாய்ப்புகள் இருக்குது, அது எங்களுக்கு கிடைக்கும். ஒன்று கிடைக்காட்டி அதுல ஏதோ ஒரு கெடுதி இருக்கும், சரியா. அப்ப எதுவும் நன்மைக்கு நாங்க நினைச்சு பழகணும். ஒன்று நடக்குதா, ஓகே இதுல ஒரு நிலம் ஒன்று இருக்கும், அது ஒரு வேலை கிடைச்சிருந்தா நான் பெரிய கஷ்டத்துல போய்க்கலாம், ஓகே என்று சொல்லி நாங்க ஒன்று செகண்ட் சைட்டுக்கு ட்ரை பண்ற, அல்லது வேற உலகத்துல பல துறைகள் இருக்குது அதுக்கு ட்ரை பண்ற. இப்பயே அந்த மனசை நீங்க ஏற்படுத்தி கொண்டாதான், ஒரு வேலை நீங்க நினைச்சது நடக்காட்டி, நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஒரு நோய் வந்துடலாம், எக்ஸிடென்ட் பட்டுறலாம், அல்லது நீங்க ஏதோ ஒரு நோய் ஒன்று வந்து அதாவது மறதியில நீங்க எக்ஸாம பதட்டத்துல விட்டுருக்கலாம். அது நடந்தா நீங்க அதை எக்ஸெப்ட் பண்ணுவீங்க, வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போவீங்க. இன்றைக்கு எனக்கு கஷ்டம் வந்தாலும் நாளைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க, சரியா. அதனால இதை நான் சொல்றேன், எந்த இணையில படிக்கிற பிள்ளைகள் கட்டாயம் மனசளவுல ஃபிட்டா இருக்கேன். நான் சைக்காலஜி படிக்கிறதால நிறைய தெரியும். இந்த இந்த ஒரு நான் சொல்ல சிபிடி அப்படின்ற ஒரு தெரப்பி ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் நான் ஒன்று சொல்றேன், இப்பயே மனநிலையை தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். நல்லது நடந்தாலும் தான், கெட்டது நடந்தாலும் தான் ஏற்றுக்கொள்ளணும். என்ன நடந்தாலும் அதுல ஒரு நலவு இருக்கும், சரியா. இறைவனை ஒரு நம்பிக்கையோட அவன் கைவிட மாட்டான், அவன் இரக்கம் உள்ளவன், எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் செய்வான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம். ஓகே அப்ப இதுதான் விஷயம். இப்படி சோசியலிசவாதிகளுக்கு முதல் முறையாக என்ன நடக்குது, ஒரு விடியல் ஒன்று ஏற்படுது. ஆனா அவங்க அதை பிழையா பயன்படுத்திட்டாங்க.
அவங்க இந்த யாப்பு படி கொண்டு வந்த சிஸ்டமும் பில அதன்படி அவங்க இவங்கிற காலத்துல தான் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ட காலம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு, பொருளாதார வீழ்ச்சி, மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அதை பயன்படுத்தி அடுத்த கட்சி ஆஹ், இது பண்ணி என்ன செஞ்சாங்க, அதிக பெரும்பான்மையை எடுத்து டக்குன யாப்பு மாத்திட்டாங்க. மாத்தி வேற யாப்பு, ரெண்டாம் குடியரசு யாப்பு கொண்டு வந்தாங்க. அப்ப 1972 5 மாசம் 22 இது வருது. அப்ப இவங்க சோசியலிச ஜனநாயக குடியரசு யாப்பு அப்படின்னு பேர் வச்சாங்க. பாருங்க, சோசியலிச முதலாம் குடியரசு யாப்பு எனவும் இதை அழைக்கிறாங்க. இதுல பேர் என்னன்னு சொன்னா சோசியலிச ஜனநாயக குடியரசு யாப்பு. சோசியலிசங்கிற வார்த்தையை முன்னுக்கு கூட்டிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா இவங்க சோசியலிச சிந்தனை உள்ளவங்க. அப்ப சோசியலிச அது சிந்தனையும் இருக்கும், அதே நேரம் ஜனநாயகத்தையும் இவங்க கடைபிடிச்சாங்க. மக்கள் ஜனநாயகம், மக்கள் தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கணுங்கிற கொள்கையும் அவங்க இருந்துச்சு. அதே போல குடியரசு, குடியரசு என்னன்னா இலங்கை தான் முழுக்க முழுக்க இந்த ஆட்சிக்கு பொறுப்பு, வேற நாடு யாரும் சம்பந்தம் இல்லை. அதை மென்ஷன் பண்றதுக்கு குடியரசுன்னு வச்சாங்க. அதன் அடிப்படையில தான் ஒரு 10 விஷயங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப பின்னணி வழங்கிட்டா அடுத்த கிளாஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா அந்த 10 விஷயத்தையும் நாங்க படிப்போம். அது நான் நினைக்கிறேன் அடுத்த கிழமை தான் சாத்தியமாகும். இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே. மனசளவில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்குரிய விஷயங்கள்லாம் சொல்லி தருவேன். படிக்கிற கஷ்டம் இருந்தா, ஞாபகப்படுத்த கஷ்டம் இருந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஆஹ் வேற ஏதாவது தேவைகள் இருந்தாலும், டவுட்டுகள் இருந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அதே நேரம் ஷோர்ட் நோட்ஸ் எல்லாம் போட்டு விடுவேன். ரெக்கார்டிங்குகள் எல்லாம் ஒரு முறை அந்த லிங்க்ல எக்ஸஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் போடுற ரெக்கார்டிங் எல்லாம் அதுல ஹெட் ஆகி கொண்டே இருக்கும். விரும்பின நேரங்களில் அதை பார்த்து கொள்ளலாம். ஓகே, இந்த கிளாஸ் நாங்கள் முடிச்சு கொள்வோம். மற்றவங்களும் சொல்லுங்க, கிளியரா இன்றைக்கு பாடம் விளங்கிச்சா? ஃப்ரெண்ட்ஸ் மாற சொல்லுங்க, சந்திச்சா இப்படிதான் கிளாஸ் ஒன்று இருக்குது. படிக்கிறது தான் கஷ்டம், தூக்கம் வருது அப்படின்னு சொல்றீங்க. அது எல்லாருக்குமே பெரும்பாலும் பிரச்சனை. அது சில காரணங்கள் இருக்குது, சில சொல்யூஷன் இருக்குது. செஞ்சா அதை ஓவர் கம் பண்ணலாம். சரியா? ஏன்டா மனுஷ உடம்பை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சாதான் அவன் இயங்குவான். மோட்டிவேஷன் ரெண்டு வகைப்படும். ஒன்று வெளியில இருந்து வாரது, இன்னொன்று உள்ள இருந்து வாரது. வெளியில இருந்து வாரது பரிசுக்காக, மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக வாரது. அதனால எங்களுக்கு ஆசை இருக்கும் 3A எடுக்கணும், ஆனா உடம்பு ஒத்துக்கொள்ளாது. தூக்கம் வரும், எல்லாம் வரும். காரணம் என்னன்னா வெளியில இருந்து வர பரிசுக்கு நாங்க அடிக்ட் ஆகிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். அதை நாங்க மாத்தணும் எப்படின்னா உள்ளா இருந்த மோட்டிவேஷன். அப்படின்னா இதை செஞ்சா எனக்கு ஒரு திருப்தி வரும், இதை செஞ்சா நான் எதிர்த்து சந்தோஷமாயிருப்பேன், இதை செஞ்சு நான் சமூகத்துக்கு சேவை செய்வேன். அதுல வர ஏழைகள்ற சிரிப்பு, அதுல வர அனாதைகள்ற என்ன சிரிப்புகள், இதுகளை நான் ஏற்படுத்தணும். நான் 4 பேருக்கு ஒரு பயனுள்ளவனாக இருக்கணும். இதன் மூலம் இறைவன் திருப்தியை பெற்றுக்கொள்ளணும். இதன் மூலம் நல்லவனா வாழணும். இப்படிங்கிற ஒரு கோலுக்காக உள்ளத்துக்குள்ள இருந்து அது எங்களுக்கு எப்ப ஏற்படுமோ அதுக்கு சில சிஸ்டம் இருக்குது. அப்படி ஒரு ஆசை வந்தா நீங்க தொடர்ந்து படிப்பீங்க, இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க, தூக்கம் வராது, பசி வராது, வலி விளங்காது, நோய் விளங்காது. இப்படிலாம் ஏற்படும். சரியா? ஓகே, கிளாஸை முடிச்சு கொள்வோம். நண்பர்களை நண்பிகளை நீங்க சந்திக்கும் போது இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, நல்லா விளங்குது, உங்களுக்கு வந்து பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு விரும்பினா உங்களோட ஃபீட்பேக் எழுதி எங்களுக்கு தந்தீங்கன்னா அதை நாங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பி யூஸ் பண்ணி கொள்வோம். உங்களோட ஸ்டேட்டஸ்களையும் இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, நல்லா விளங்குதுன்னு போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சரியா? கிளாஸ் முடிச்சு கொள்வோம். எல்லாருக்கும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டு வந்ததுக்கு நன்றி. சுபஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.